ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன். போர்ச்சுகல் லிங்க் பிரின்சஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறேன் நண்பா. இந்த எபிசோட் வழக்கம் போல இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நண்பா. மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் லைக்கை போட்டுருங்க நண்பா, மறந்துடாம எல்லாம் போலாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட்ல என்ன நடந்தீங்கன்னா, நம்ம கிரண் ராப்பா டியூக்கும் நம்ம ராணியாவும் நம்ம டியூக்கோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீப்பா. அப்பா நம்ம ராணியா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிட்டே சொல்லிட்டு இருந்தீப்பா. ராணியா டியூக்கிட்ட சாப்பிடுங்க அப்பா, இதை சாப்பிடுங்க அப்படி மாதிரி கொடுத்துட்டு இருந்தீப்பா. அப்போ டியூக்கு அந்த ஃபீல் புதுசா இருந்தீங்க. அப்ப டியூக்கு அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிச்சிங்க நண்பா. இதை ஒரு ரிவிஷனா சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு போன எபிசோட் போட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷனா சொல்லியிருக்கேன் நண்பா. பாருங்க தொடர்ந்து எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அகாடமியை தான் காட்டிட்டாங்க. அகாடமியில நம்ம ஹீரோயின் கட்டிட்டா, எது நீரூற்றுக்கு போறீங்களா, எந்த கல்லுக்கு இடையில உள்ள அந்த தண்ணி அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கட்டுட்டீச்சா, இது அந்த இடமா அப்படின்ட்டு. அப்ப ராணி அந்த லைல சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவா அது இந்த குழந்தைங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த நீரூற்றுக்கு போகணும், அருவியில ஆட போறாங்களா அவங்க. அப்போ நான் இங்க இந்த ஆடுவேன் அவங்களோட நம்ம லைல சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா கமலியாட்ட. அப்ப கமலியா பாக்குறா, என்ன இவ குழந்தைங்களோட விளையாட போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஏங்க உனக்கு குழந்தைங்கடா உள்ள விருப்பம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறா. லைல சொல்லிக்கிட்டு இருக்கா, குழந்தைங்கள்டா எனக்கு ஏன் விருப்பம் உண்டா, நான் குழந்தைங்களோட ஆசிரமத்துல நான் வளர்ந்தேன், அதுல நீ குழந்தைகள் மேல எல்லாருக்கும் மேல நிறைய இறக்கம் வந்துட்டு பாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்மளோட லைலா. அப்ப கேட்டிப்பா நீனும் அவன் கமலியா ஜாயின் பண்ண அப்படின்ட்டு. அப்ப கமலியா சொல்லிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கிடக்கு, அதை உன்னிட்ட சொன்னாலும் புரிய அப்படின்னு போட்டு கமலியா சொல்றா. சரி ஓகே, இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச நான் வாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்க. அப்ப பின்னால ஒரு ஆள் வந்துட்டு சொல்லி, எல்லா வேலையும் முடிஞ்சு அதில் நீ வரலையும் எங்களோட சொல்லி ஆண்டு பார்த்தா நம்மட பெட்ரோ வந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியான் பல்ல அடிக்கிட்டு, எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேன் கமலியா, உனக்கு எந்த வேலையும் இல்லை, அதில் நீ எங்களோட வாரே சுவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கமலியா பாக்குறா, என்ன நடந்திக்கு உனக்கு அப்படின்னு போட்டு சொல்லிவிடுவா. பருவலையை நல்ல வேலை செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் சொல்றான், என்ன கமலியா என்னைய பாராட்டினியா நீ இப்போ அப்படின்ற மாதிரி பல்ல இடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டியான். அப்ப நம்ம ஹீரோயின் வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பார்த்துட்டியான் அவனை ஒரு மாதிரி. அப்ப பின்னால இருந்துட்டு ஒரு ஆள் சிரிக்கிற சிரிக்கிற சத்தங்க நம்ம ஹீரோயின் பாக்குறா. யாண்டு பார்த்தா நம்மட லைலா சிரிக்கிட்டியா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இப்ப கொஞ்ச நாள் கூடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாரும் புள்ளி பண்ணதுல இருந்து நம்ம காப்பாத்தும் சந்தோஷமா இருக்காவோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டிக்கா. பார்த்து அங்க லைலா சிரிச்சிட்டிக்கா ஹுண்டு. அப்ப லைலா சொல்றா, எல்லாரும் போறதுக்கு ரெடியாகும், அந்த குழந்தைங்க எல்லாம் நிறைய நேரம் காக்க வச்சுட்டேனா, அதில் டக்குன்னு கூட்டிட்டு போகணும் அங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி எல்லாம் கிளம்பலாம், மெதுவா எல்லாரும் புறப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் எல்லாம் பாக்குறா, யாரோ வாரமேஜி. நம்ம ஹீரோயின் ஆண்டு பார்த்தா அங்க ஆர்சியன் தான் வந்து அதான் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டா, மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு சொல்லி வாயில சொல்லி விட்டா, இவன் அப்ப குறுக்காலைய வந்துட்டு எப்ப பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டா நம்ம ஹீரோயின். அப்ப அவங்க அதை கேட்டுப்படு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து சொல்லிட்டான், எது நான் எப்ப பார்த்தாலும் குறுக்கால வரேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்ன இவன் ஒரு மாதிரி நம்மள டீஸ் பண்ற மாதிரி கேட்டுட்டு. அது இல்ல, நீனு ஒரு மெம்பர் ஆயிட்டான இந்த வாலண்டியர் கிளப்ல, அதான் இடைக்கட நம்ம சந்திச்சுக்கிறோம், அதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி. அப்ப அவன் ஒரு மாதிரி பல்ல கடிக்கிட்டீங்க, என்ன எப்படி சொல்றான்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவன் வர வர ஓரத்தான் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. கட் பண்ணா அவங்க எல்லாம் அந்த நீரூற்றுக்கு வந்துட்டாங்க. அது பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு அந்த இடம், ஒரு மாதிரி பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் சரியில்லை, என்ன இடம் இது அப்படின்னு போட்டு நம்ம லைலாவை பார்த்து கட்டுட்டிக்கா. ஏ லைலா, இந்த இடத்துக்கு உன்னை அழைச்சி வந்தாலும் யாருன்னு கேட்டுட்டிக்கா. அப்ப லைலா சொல்றா, என்னை யாரும் அழைச்சி வரல, நான் தான் எதிர்பாராம இந்த இடத்துக்கு வந்தேன், ஒரு நாள் அப்பா இந்த இடத்த கண்டுபிடிக்கிங்க, அதெல்லாம் அவங்களாம் நாங்க அழைச்சி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிக்கா லைலா. அது கேட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறா, உனக்கு இந்த இடம் தானே கிடைச்சிக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நடுக்கத்தோடய பார்த்துட்டியா. அப்ப லைலா சொல்றா, வால் ஆடுவோம் அப்படின்னு கூப்பிடுற லைலா. அப்ப நம்ம ஹீரோயின், எதில் ஆடுறியா, நான்லாம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துச்சா. அப்ப அங்க ஒரு சின்ன பிள்ளைகள் ஆடிட்டு கேட்கல, லைலா ஒருத்தன் சொல்லிச்சான், அங்க பாரு அந்த தண்ணிக்குள்ள ஃபிஷ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அந்த இடத்த பாக்குறா நம்ம ஹீரோயின். பார்த்தா அங்க நிறைய கோஸ்ட்லாம் ஆகி நம்ம ஹீரோயின் பாக்குறா, இதோட என்ன செய்தோ இங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அங்க நிறைய கோஸ்ட் ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி கண்ணால தண்ணி வரமே. பாக்குற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. அது மட்டும் இல்ல, பக்கத்துலயே ரெண்டு கோஸ்ட் இருக்குன்னு பார்த்தா நம்ம பட்லரையும் அந்த சியோன்றவனையும் தான் காட்டிட்டு அந்த ரெண்டு பேரையும் தான் நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்லிட்டு அந்த கோஸ்ட் வேறையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின். அப்போ அதில் பாக்குறா, செல்றான் அவள்கிட்ட பேசி அந்த கோஸ்ட் எல்லாம் விரட்டி விடுங்க, இந்த குழந்தைங்கள் ஆடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. பட்லருங்க நம்ம சியோலும் எல்லாரும் போய் அந்த கோஸ்ட்டை மடக்கி பிடிக்கிட்டாங்க. எல்லா கோஸ்ட்டும் பயந்து ஓடிட்டாங்க வந்ததால. ஆனா ஒரே ஒரு கோஸ்ட் மட்டும் ஓடாம இருந்தீங்க, அந்த கோஸ்ட்டை தான் பிடிக்கிட்டேன் நம்ம ஹீரோயின். பிடிக்க அவள் ரெண்டு பேரும் கத்திய வச்சுட்டு நிக்கிறா அவள் குறுக்கால. அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி நடுக்கிக்கிட்டே இருக்கு பயதுல. கோஸ்ட் சொல்லி, இது எந்த இடம், எந்த இடம், எந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இது எந்த இடம், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோயின், எது ஒண்டடமா, என்ன பேரை அழியிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து விடு. எது ஒண்டடமா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா ஒண்டடமா, இந்த குழந்தைங்கள பாரு, இந்த குழந்தைங்க எவ்வளவு அழகால ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா
அதை குழப்புற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா உண்டடங்கு. எனக்கு ஒரு டார்க் மேஜர் தெரியுங்க, அவரை பயன்படுத்தி உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே சரியா பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லியா. அவ பயத்துல ஒரு மாதிரி பாத்துட்டியா. அப்ப அந்த குழந்தைகள் அழகா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணியில. வா அங்க போலாம் அப்படின்ற மாதிரி அவன் இழுத்துட்டு போறான் அந்த குழந்தைய. அப்ப நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்கியா, நம்ம கட் பண்ண அந்த கோஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா. ஏய் அந்த பின்னால ஒருத்தன் இருக்கான், அவனை கொஞ்சம் பாரு அப்படின்ற அந்த கோஸ்ட் நம்ம ஹீரோயின். அப்ப அந்த கோஸ்ட்டும் பார்த்தா பின்னால நம்மட ஆர்சியன் தான் நின்றுகிட்டு இருக்கான். அந்த ஆர்சியனை அந்த கோஸ்ட் பார்த்தா ஆர்சியன் ஒரு முறப்பான். அந்த கோஸ்ட் அதே இடத்துல நடுக்கு ஒரு மாதிரி பாயத்திலே. இப்ப நம்ம ஹீரோயின் மாசுல கெத்துல பின்னால பாத்தியா என் ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அந்த கோஸ்ட் நடுங்கிட்டு இருக்கீங்க. அப்ப கட் பண்ணா ஆர்சியன் கேட்டுட்டு இப்ப என்ன டீல் ஆகிட்டு என்ன பிரச்சனை பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆர்சியன் என்னையெல்லாம் காணாதுக்கு விரல கட்டி பேசிட்டு இருந்தா அப்படின்னு மாதிரி கேட்டுச்சு. நம்ம ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கோஸ்டெல்லாம் விரட்டி விட்டேன், குழந்தைங்கள ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் கொஞ்சம் அந்த கோஸ்டெல்லாம் விரட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் அப்படியா சரின்ட்டு ஃபுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த குழந்தைங்கள வா இங்கேல போ அந்த ஃபிஷ்ஷை பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஜாலியாக ஆட்டிச்சாங்க. இங்கெல்லாம் பார்த்தா நம்மளோட லைலாவும் பெட்ரோவும் அங்கெல்லாம் தண்ணியில் ஆடிக்கிட்டு இருக்கல. அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைங்களாம் அழகா சிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கல. எல்லாரும் எல்லாரும் அழகா அவங்களோட இதுல ஆட்டு கிடக்காங்க. அப்போ இங்கெல்லாம் ஒரு ஆள், நீனும் பாயம்பயத்தில் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மள அர்ஜுன் கேக்குறான் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின், நோ 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 நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கையை காட்டிட்டேன் நம்ம ஹீரோயின். நான் வரவே மாட்டேன் அங்கே பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் கேட்கறான், ஏன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கீங்களா. அவ சொல்றா, எனக்கு இந்த தண்ணிண்ட அலர்ஜிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நம்ம ஹீரோயின். எனக்கு தண்ணிடா பிடிக்காது, எனக்கு அதோட குளிர் தண்ணிடா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நம்ம ஹீரோயின். டெல்லி வாய் மூடல அதுக்குள்ளே தண்ணி அள்ளி ஏற்றி விட்டோம் யாரோ. நம்ம ஹீரோயின் பார்க்குற யாண்டு போது அந்த சின்ன பொடியாக தான் கூப்பிடிச்சாங்க, எங்களோட லாடவா அப்படின்ற மாதிரி வாங்கி கூப்பிட்டுட்டீங்க தண்ணியில் ஏற்றி போடுவேன். நம்ம ஹீரோயின்ட்டு லாட வேற கூப்பிடுறியா டெய் செத்தான் அவன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் முறைச்ச மாதிரி சொல்லிட்டுட்டியா, எனக்கு லாட விருப்பம் இல்லை, நான் லாடுற மூணுலேயும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவள் பாக்குறாளே எங்களோட லாட வரப்படியா மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கூப்பிடிச்சால. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லுவா, நான் சொல்றது விலங்குலையா இங்க இருந்து ஓடுகடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டி டிராவலா தலை தெறிக்க ஓடுவா. அவள் மாட்டிக்கிடும், பே ஒண்ணு இருக்கு அங்க போய்த்துறா அப்ப அப்படின்ற மாதிரி பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கா அங்க இருந்து எல்லாரும். அவள் அங்க இருந்து ஓடினது பிற ஒரு ஆள் சிரிக்கிட்டு இருக்கீங்க பல்ல கட்டிட்டு பார்த்தா ஆர்ச்சின் தான். அப்ப ஆர்ச்சின் சிரிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு ஒரு எலியோட்டு தண்ணிக்குள்ள முங்க பறிக்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆர்ச்சின் ஒரு பாய் முறைச்ச மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த கோல்டு தண்ணி ஆகவே ஆகாது, குளிருதே நடுக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆர்ச்சின் ஒரு மாதிரி அவன்ற மெஜிக்கை பயன்படுத்துறாங்க. ஒரு மெஜிக்கை பயன்படுத்த நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஹீரோயின் விட்டு பெய்து நம்ம ஹீரோயின் பாக்குறா, இவன் ஒரு மாதிரி வித்தையெல்லாம் பயன்படுத்துறான அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனை. அப்ப நம்ம ஹீரோயின் ஃபுல்லா கிளீன் ஆயிட்டா. கிளீன் ஆயின உடனே நம்ம ஆசையை நம்ம ஹீரோயினை குருன்னு பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோயின் கேட்கிறா, என்னத்துக்குறா என்ன மூஞ்சி அப்படி பார்த்து மூஞ்சில ஏதாச்சும் கேள்வி ஒட்டியா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவன்ற மூஞ்ச. அப்ப அவனும் பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா, என்ன பிரச்சனை உனக்கு இப்ப அப்படி பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஆயிக்க. அவன் செல்றான் அவனோட ஹேர் அப்படின்ற மாதிரி தலை அவன் நம்ம ஹீரோயின் ஹேர்ல கைய வச்சுட்டு சொல்லிச்சு அவனோட ஹேர் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறா, இவனுக்கு பைத்தியம் முத்திட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்படி பாஜிக்கல கீழே ரெண்டு பேரும் வந்துட்டு கூப்பிடுது நம்ம ஹீரோயின் ஆண்டு பாக்குறா. பார்த்தா அங்க ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுச்சு, ஹேய் சிஸ்டர் வாங்கல எங்களோட லாடுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு எங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கியூட்டா கட்டுட்டிச்சான். ஒரு குட்டி பொடியும் வருது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா, இந்த ஃபீல் இந்த ஃபீல் புதுசா இருக்கு, இந்த ஃபீல் எனக்கு போன வாழ்க்கையிலையும் கிடைச்சே இல்லை, இந்த வாழ்க்கையிலையும் எனக்கு இதுவரையிலையும் கிடைச்சே இல்லை இந்த ஃபீல் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின், இந்த குழந்தைங்களோட நான் இதுக்கு முந்தைய ஆடி இருக்கேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்களாம் கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயின், ஏய் சிஸ்டர் வாங்கல ஆடுவோம் எங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி குறுகுறுண்டு சரி ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிக்கிட்டே இருக்கலையே. அங்க ஒரு குரல் கமலியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நடுங்கின குரல்ல ஒரு ஆள் கூப்பிடுவோம் நம்ம ஹீரோயின். இந்த குரல் எனக்கு தெரிஞ்ச குரல் போட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குற. பார்த்தா அந்த பட்லர் பாரர் வந்து பாஸ்டா பிச்சு கிழிச்சிட்டு வர அந்த இடம் ஃபுல்லா வந்தவரத்தையே சொல்லிச்சார், ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சியா சொல்லிக்கிட்டார். நம்ம ஹீரோயின் என்ன நீங்க என்ன செய்றீங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவர் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் கேக்குறா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கல. அவர் சொல்ற, நம்மளோட டியூக்ஸ் அறிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயின் பாக்குறா, எது டியூக்கா, அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயத்திலே இருக்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உறைஞ்சி போய்தான் அந்த விஷயத்த கேட்டோன்னே. இன்னைக்கு ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. டியூக் கூட இருந்த ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. நம்ம ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே மறத்து போனேன் நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆயிருக்கீங்க. என்ன ஃபீலிங் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்ப நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுக்கிண்டா, இப்படி கம்பீரமா இருந்த நம்ம டியூக்கா சரிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆயிருச்சு நண்பா. பலவள கொலவளான்னு பேசிக்காம வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் பேரஸை தான் காட்டிட்டியாங்க.
2 பேர் பேச சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம டியூக்குக்கு வந்து யாரோ பாய்சன் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மட பட்லருக்கு சரியான கோவம் வருது. எவன் செஞ்ச வேலையா இருக்கீங்க, இது டியூக்கே பாய்சன் வைக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் அப்படின்னு மாதிரி பட்லர் கடும் கோவத்திலேயே பார்த்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. மொத உள்ள காலத்துல இப்படி ஒரு ஆள் இருந்தார் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் இப்படி பாய்சன் வைக்க தான் கொண்டாங்க அப்படின்ன மாதிரி அவன் நம்மட 39 மொட்டை டியூக்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் போல. பெஸ்ட் எபிசோடுக்குள்ளே வந்து பாரு அவர் உங்களுக்கு தெரிஞ்சா ஞாபகப்படுத்தி பாருங்க நண்பா. அப்ப அவரை பத்தி அவன் யோசித்து பார்க்குறான். அவரும் பொய்சன் எல்லாம் இறந்தார் அப்படின்னு போட்டு அவனுக்கு சரியான கடுப்பாகுது. ஏண்டா நம்ம ராணியாக நம்ம டியூக்கு பக்கத்துல இருந்து இப்ப டியூக்கு மயக்கம் போட்டு உழைக்கல அந்த பொய்சன்ல அஃபெக்ட் ஆகி அப்ப ராணியான பக்கத்துல இருந்து அதை நினைச்சு பட்லர் சரியான கோவத்திலேயே முறைக்கு பார்த்து மீறிக்கார் ராணியாவை தான். அப்ப அங்கல இருந்து ஒரு சத்தம், நம்மட ரவிகம் கத்திட்டிருக்கான், டியூக்கு பாய்சன் வச்சவன் எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ன மாதிரி கத்திட்டிருக்கேன். இது என்ன செய்யறேன்டா? அப்ப நம்மட லுட்வில்கம் கேட்டுட்டிருக்கான், இது எந்த மாதிரியான பாய்சன், இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ன மாதிரி நம்மட லுட்வில் கேட்டுக்கிட்டிருக்கான். ஐயா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், இந்த பாய்சன் இதுவரையிலேயும் இந்த உலகத்துல பரவினதே இல்லை, இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு பாய்சனை நான் பாக்குறது. அதெல்லாம் இதுக்கான ஆன்டிடோட் இல்லைனே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மட லுட்விலுக்கும் பட்லருக்கும் சரியான சாக்கு. எல்லாரும் உறைஞ்சி போய்த்தான் அவள் என்ன செய்யற, எப்படி டியூக்க காப்பாத்துற அப்படின்ன மாதிரி அவள் பார்த்துட்டு அவள் அங்க பட்லர் பாக்குறாரு. அவருக்கு தான் சரியான கட்டுப்பாகுது நம்ம ராணியா பார்க்க. அப்ப ராணியா அங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னால குணப்படுத்த முடியும்னு நம்புறேன், நாங்க என்கிட்ட ஹீலிங் பவர் இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்மட ரவியை பார்த்து. இங்க ரவி சொல்றான், இந்த மெஜிக்கனி ஏற்கனவே நேரம் ஆடிட்டு அது கொஞ்சம் வீக்கா அடிக்கிற மாதிரி இருக்குது, அதைத்தான் நான் பயன்படுத்த போறேன் அப்படின்ன மாதிரி ரவி கேட்டுட்டிருக்கான். அப்ப திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒரு ஆள் வருது. கதவை திறந்துன்னு எல்லாரும் சாக்க பாக்குறாங்க, யாரு கமலியா வந்துருச்சா அப்படின்னு மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு கேட்கல. நம்ம ராணியாக்கு சரியான அதிர்ச்சி, யாரு கமலியா வேண்டாம். அப்ப கமலியா அங்கிருந்து ஓடி வந்துருப்பா போல, வேர்த்து ஊத்த வந்து நிப்பா கமலியா முன்னால. அப்போ கெத்தா நம்ம ஹீரோயின் நடந்து பேய்த்துக்கிட்டே இருப்பா. ராணியாவெல்லாம் கண்டுக்கலாமா, அப்படியே நம்ம ஹீரோயின் அவளை பாட்டு கிளம்புவா. லுட்வில் என்னது உன்னோட கையில பாக்ஸ் ஒன்று அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, அந்த பாக்ஸ் அதுல ஆன்டிடோட்ல இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அந்த பாக்ஸ்ல ஆன்டிடோட் இருக்குது அந்த பொய்சனுக்காக. அப்போ டியூக்கு பொய்சன் வச்சு உனக்கு தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு எல்லாரும். அப்போ ராணியா சிரிக்கிறா, இதுக்கான ஆன்டிடோட் உனக்கு தெரியாத ஏரியா, இது என்னால மட்டும் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்ன மாதிரி ராணியா சொல்லிக்கிட்டியா. டாக்டர் சொல்லிக்கிட்டீங்க, தேவையில்லாம நீங்க எந்த மருந்தையும் போட்டுறாங்க, அது அவருக்கு பொய்சனை உறக்க வச்சு போட்டுருவாங்க, அந்த பொய்சன் அதிகமாக இன்னைக்கு அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. டியூக்கோட இருந்த நினைவெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு கண் முன்னால அவர் பாசம் கட்டிப்பார். நம்ம ஹீரோனுக்கு சரியா அதை ஞாபகம் வரும். நம்ம ஹீரோயின் இது எப்படின்னா வேலை செய்யுங்கன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுக்கிறா. அது ஏதோ ஒரு மரத்துல முத்தட்டை எடுத்து போட்டு நினைச்சு பாக்குறா. நம்மட மொட்டால தான் நம்ம ஹீரோயின் அவர்ட்டாங் அந்த மருந்தை எடுத்து இப்ப கொஞ்சம் எபிசோடும் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிங்க, தொடர்ச்சியா வாட்ச் பண்றாங்களுக்கு புரியுங்க யார் அவர்ண்டு. இல்லாட்டியும் சொல்றேன், இவர 39 டியூக் இந்த சோறு சொல்ற நம்மட 39 டியூக். அப்ப நம்ம ஹீரோயின் உங்களை நம்பிக்கை இதை கொடுக்குறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு டியூக்கு கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டா. நம்ம ஹீரோயின் அப்ப டியூக்கு பக்கத்துல வைத்து அதை கொடுப்போம்னு பக்கத்துல லுட்வில் பாக்குறாங்க. இவ அதை கொடுக்கத்தான் நபர் அப்படின்ன மாதிரி லுட்வில் ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துட்டு சரி கம்மியா நம்புவோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அதை கொடுக்க விட்டுறாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்களா. நம்ம லுட்வில் சொல்றாங்க, கமலியா நம்புங்க இந்த ஒரு தரம் அப்படின்ன மாதிரி லுட்வில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்ம ஹீரோயின் பாக்குறா, பரவாயில்லையே ஒருத்தன் இன்னைக்கு மேல நம்பிக்கை வச்சேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்க நீ கூட அதை பார்ப்போம் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிற. நம்ம ஹீரோயின் கையை பத்திட்டு நான் செய்யறேன் இது அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. நம்ம ஹீரோயின்ற கையிலாம் ஒரு மாதிரி ஏதோ மண் தொன்னேட்டம் கையில எல்லாம் இதாகிருச்சு, அதெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டியூக்க பாக்குறா. டியூக் ஒரு மாதிரி பயத்திலேயே ஒரு மாதிரி நடுக்கத்திலேயே இருக்கிற அந்த பொசிஷன் அஃபெக்ட் ஆகி அவருக்கு சரியா உடம்பெல்லாம் ஏழாம போயிது. இப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இது அவரால் முழுங்கக்கூடிய ஏலான்னு நினைக்கிறேன், அவர் முழுங்குவாரே ஏரியா இது அவரால் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் பாக்குற. இல்லாட்டி என்ன செய்வோம் இது அப்படின்ன மாதிரி அவ யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்ப அதை கிட்ட கொண்டு போற வாய்கிட்ட. அப்ப திடீர்னு அவ வாய்கிட்ட கொண்டுட்டு போய்க்கல, அதுல இருந்து ஒரு குளோவான லைட் ஒன்று வருது. அந்த லைட் வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி பிரகாசமாகுது. டியூக்கு மேல இருந்த அந்த பாய்சன் எல்லாம் அப்படியே கிளீன் ஆயிட்டு டியூக் புதுசா ஹீல் ஆயிட்டார். அவர் உடம்புல ஒரு சின்ன பாய்சனுக்கான இதுவும் இல்லை. எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க, என்ன இது, அது அவர் முழுங்கக்கூடி இல்லை அப்படி இருந்துங்க அதுக்கு ஹீல் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி பாத்தியா. டாக்டர் வந்து செக் பண்றீங்கன்னு வந்து செக் பண்றாரு டியூக்கு. அப்ப டியூக்கை செக் பண்ண உடனே டாக்டர் சொல்றாரு, இவர் முழுசா ஹீல் ஆயிட்டார் அப்ப நம்ம சொல்லிங்களோ. எல்லாம் அதிர்ச்சியா நம்ம ஹீரோனை தான் பாத்துட்டீங்க. அப்ப லுட்வில் வந்து சொல்றான், பரவாயில்ல நீ ஹீல் ஆயிட்டா, நீ ஓகே அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. அப்ப நீ டியூக்கை காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி லுட்வில் சொல்லிக்கிட்டீங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நான் ஓகே தான், கொஞ்சம் என்ன நர்வஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு கையை பாக்குற. அவட கையில ஏதோ
இது ஊத்தியாட்டம் பட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்துப்புட்டு நினைக்கிறா நல்ல காலம் அவருக்கு இது ஒர்க் ஆகினிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுப்புட்டு நான் ஏன் ஓலை பதட்டப்பட்டு நான் ஏன் அங்கிருந்து ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டிக்கு அந்த டியூக்குக்காக நான் அந்த ஃபெமிலியை விட்டு விலகி போகணும்னு தானே யோசித்தேன். அப்போ இப்படி இவருக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சேனா அப்படின்ற மாதிரி எனக்கே பதட்டமாயினிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கியா. அப்போ டியூக் கண்ணை முழிக்கிறார். டியூக் கண்ணை முழிச்சோடனே பெஸ்ட் பார்த்தால் நம்மளை கமலியா தான். கமலியா பார்த்தோன்னே டியூக் கமலியா நீ என்ன செய்ற இங்கே நீ தனிமையிலே இருக்கேன்டா அவர் ஒரே ஒரு கேள்வி அங்கே கேட்பார் நம்ம ஹீரோயினையை பார்த்து. அப்போ அவர் கேட்டுப்போட்டு நம்ம ஹீரோயினையை பார்த்துட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் நான் தனிமையிலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சிடா. ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம ஹீரோயின் தனிமையில் இருக்க அவளே நம்பி இருந்திப்பா நான் அந்த ஃபேமிலியை விட்டு எப்படினாலும் கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாம் செஞ்சிப்பா. இந்த ஃபேமிலியில இருக்கப்பறா இருந்தா எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு விட்டா நம்ம ஹீரோயின் இவ்வளோ செஞ்சிப்பா. அந்த பதவிக்கு மேல நம்ம ஹீரோனுக்கு ஆசை இருந்துரியே அப்படி யோசித்து போட்டு டியூக்ட நம்ம ஹீரோயின் செல்ற நான் ஒன்றும் தனிமையா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செல்ற லுட்வில் பாக்குறாங்க. இவ என்ன தனிமையிலே இருந்தீச்சா அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீச்சான். அப்ப நம்மள ரவியும் சிரிக்கிறாங்க. பருவலையே அவ தனிமையில் இல்லைண்டா அவட வாயிலே ஒத்துக்கிட்டா நம்ம ஹீரோன்ற கண்ணலங்களையும் தண்ணி வருது. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க நீங்க என் ஃபெமிலி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. நான் ஒன்றும் தனிமையில் இல்லைண்டே பின்னால காட்டுறாங்க. பின்னால ராணியா ஒரு ஓரமா இருந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு பாவம் அந்த ஃபெமிலியில இல்லாத இல்லாட்டம் பார்த்துட்டு ஜெக்லியா அவ யோசித்து பாக்குற கம்பளியா அவளை எப்படி அதை குணப்படுத்த முடிஞ்சிக்க அந்த பாய்சனு நான் அதை குணப்படுத்த விட்டுருக்கேப்பறா அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கா. ஏன்டா அவ யோசிப்பா இந்த பாய்சனை நம்ம ஹீல் பண்ணுவோம். நம்ம ஹீல் பண்ணோன்னே நம்மளுக்கு நிறைய பேர்லாம் வருங்க. அப்ப நம்ம இந்த குடும்பத்துல ஜாயிண்ட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மள ராணியா நினைக்கிப்பா. ஆனா என்னடா நம்ம ஹீரோயின் அதை குணப்படுத்திட்டா. அதில் சரியான கட்டுப்பாட்டை சொல்லிருக்கியா கமலியா நீ என்ற வழியில குறுக்கால வந்துட்டா இனிமே என்ன நடக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா அந்த பிரீஸ்ட் எல்லாம் இருக்கிற அந்த ஜட்ஜு தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்க நம்மளோட ராணியா வந்துருப்பா. அப்போ அங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ராணியா ஏற்கனவே பார்த்திப்பா ஒருத்தன் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் என்ன போன விஷயம் என்ன ஆகி ஃபெயிலியர் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி கட்டிக்கிற ராணியா ஒரு மாதிரி பாவம் மூஞ்சி வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா அது ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கா. அது கமலியான்ற ஒரு ஆளெல்லாம் ஃபெயிலியர் ஆயினிக்கு அப்படின்ட்டு அவன் கிட்ட வந்து சொல்றாங்க யாரால ஃபெயிலியர் ஆயினிக்கான்னு எனக்கு தெரியா. நீ எப்படி அந்த குடும்பத்துல ஜாயின் ஆகணும் தான் நான் அவ்வளோ செஞ்சேன். ஆனா நீ இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற அப்படின்றதுல நம்ம ராணியை நினைக்க பாக்குறா. டியூகோ நான் எப்படின்னாலும் கீல் பண்ணிருப்பேன். நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஆனா அவர் ஒரு பார்வை ஒண்ணு பார்த்தரன்னே அப்படின்ற மாதிரி ராணி ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கா. அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி பரவாயில்ல விடு வேற வழியில முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அவ சொல்லிச்சா ராணியா எல்லாம் அந்த கமலியாலாம் அவங்க என் வழியில குறுக்கால வந்தா அவள் இல்லாட்டி நான் நேரம் சாதிக்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டான் கமலியா கமலியா நான் பேரு இது நீ வந்ததுல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் அவளை பாத்துக்கிள்றேன். அப்ப அப்படின்ற மாதிரி அவளுக்கு பெஸ்ட் முடிவை கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிளான போட்டாங்க. அப்பா ராணியா சொல்றா சரி எனக்கு டைம் சரியாச்சு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டு ஏன் கமலியா அந்த பேரை நான் மேலிடத்துல சொல்றேன். மேலிடம்டா எனக்கு மேல உள்ள ஆள்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ராணியா ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்கா. அப்ப ராணியா பயந்துகிட்டே இருக்கல. அவன் சொல்றான் நம்ம கமலியோட விஷயத்த முடிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. சரி சார் அப்படின்ற மாதிரியா நம்மளோட ராணியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா சரி அப்போ நடந்ததை சொல்லு என்ன நடந்திக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கி. யாண்டு பார்த்தா நம்மளோட டியூக் தான் வரிசையில் எல்லாரும் குந்த வச்சு கமலியாவுக்குடா கேள்வி கேட்டுட்டு சொல்லு. என்ன கமலியா சொல்றா எனக்கு எப்படி அந்த இது கிடைச்சிக்கிட்டா கேக்குறீங்க. அது வந்து எப்படி கிடைச்சிக்கிட்டா கனவுல வந்திக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டா. கனவுல ஒரு மொட்டை மனுஷன் ஒரு ஆள் வந்தாரு. வந்து அவர் நான் தான் 39 டியூக்குன்னு சொல்லி போட்டு என்னை கல்லறை பக்கத்துல ஒரு இடம் அதை தோண்டிண்டா அதுக்குள்ள இந்த விதையெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் போன உள்ள எபிசோட்ல எல்லாம் நம்ம ஹீரோயின் தான் அதை தோண்ட பேத்திப்பா. புதையில ஏதாச்சும் இருச்சின்னு உள்ள தோண்டிருப்பா. ஆனா உள்ள இருந்தது அந்த விதை. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி மாத்தி கதையை மாத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்படி சொன்னோடனே எல்லாரும் பாக்குறாங்க எது கனவுல வந்திக்கா அப்படின்ற மாதிரி நம்மட ரவி கேட்டுடிக்கான். ஏய் ஒன்னே ஒண்ணு சொல்லு அதை நீ தோண்டல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா அக்கூஸ் நான் அதை தோண்டித்தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சிலைகளை நம்ம ரவி பயந்துட்டாங்க. இது டியூக்ல கல்லறைய தோண்டியாண்டு நம்ம ஹீரோயின் சொல்றா இல்லடா அதுக்கு பக்கத்துல உள்ளதை தோண்டி எடுத்தேன். அப்ப டியூக் நினைச்சு பாக்குறாரு அந்த விதைய பத்தி நினைச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்து அது நல்லா பொசிஷன்ல ஹீல் ஆயிட்டு அதைத்தான் நம்மட 39 டியூக் வச்சிருந்து பாரு அதை நம்மட டியூக் நினைச்சு பார்த்துட்டு அந்த பொசிஷன் பிரிஃபை பண்ணதெல்லாம் நான் இப்போ உயிர் பொழைச்சே அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைக்க பட்லர் ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. சார் கவலைப்படுறாரு போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரூபின்னு கூப்பிடுறா. பட்லரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா
அது சரிப்பா. எங்க அந்த கைதிகள்லாம் அந்த பொசிஷன்லாம் குடுத்துட்டு சந்தேகப்பட்டாக்கள்லாம் எங்க அவங்கள எங்க புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டியா ரூபியை பார்த்து. அப்போ நம்மளோட டியூக் கூட்டிட்டு போறாரு, வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ன மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் சிறைச்சாலைக்கு தான் வராங்க. அவங்க நம்ம ஹீரோயின் பாக்குற அந்த இடம் ஏன் ஓலோ இருட்டா இருக்கி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ள பார்த்துட்டே வந்துட்டீங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்ன மாதிரி வந்துருச்சுங்களா. நிறைய பேர் உள்ள இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த வழி அப்படின்ன மாதிரி கூட்டிட்டு போற டியூக். நம்ம ஹீரோயின் வந்தோடனே அங்க நம்மள சமையல்காரல் கத்திட்டீங்க, கமலியா கமலியா நான் இதை பண்ணல, உனக்கு தெரியும் தானே, மத்தாக்களும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, எடுத்து சொல்லு டியூக்டா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா, நீங்க பண்ணாட்டி வேற யார் பண்ணிருக்கிறே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. சமையல் ஏதோ சமையல்லாம் பாய்சன் கலந்து கொடுத்து கிடக்கு, அப்ப நீங்க எல்லாம் செஞ்சுக்காட்டி வேற யார் செய்யறா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டார். அப்ப அங்க உள்ளாக்கெல்லாம் பாவம் அப்பாவியிடம் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, சமையல் செஞ்சால இருந்து சமையலை கொண்டு வந்து பரிமாறினால இருந்து சமையல சம்பந்தப்பட்ட எல்லாரும் இங்க இருக்காங்க போலயே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நம்மட சமையல்காரரை பத்தி சொல்றா, நீங்க செஞ்சிருக்க வாய்ப்பில்லை, உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி அப்பையிடம் பாத்தீங்களா நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, உங்கள பத்தி எனக்கு தெரியாதா, அந்த பொய்யெல்லாம் கண்டுபிடிக்கிற கண்ணு இருக்குமா நைட்டு, அந்த கண்ணை வச்சு நான் எல்லாம் செய்வேன், எவன் பொய்சனாலும் என்னையெல்லாம் கண்டுபிடிச்சி ஏழுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டியா. ஆனா இப்போ இந்த கேஸை நான் கண்டுபிடிக்க போறது இல்ல, உங்களுக்காக வேற ஒரு ஆள் ரெடியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கீழே பாக்குற, பார்த்தா நம்ம கிங் தான் இருக்கு. கிங் ஒரு மாதிரி குஷி ஆயிட்டு உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கேட்கல, கிங் கத்தும் போது கத்திட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அந்த கல்பரிட்ட பார்த்தோன்னே அவனை உன்னோட பவரை வச்சு அட்டாக் பண்ணு, என்னாலும் அவனை நீ கண்டுபிடிக்க போற அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ஆயிரம் தலையை கொடுத்துட்டே சொல்லிக்கிட்டு சிரிக்கா. வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டே சொல்றா, நீங்க பொசிஷன் கொடுத்துருப்பீங்க யாராச்சும் ஒரு ஆள், அதனை தெரிய நான் நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல. அங்க ஒருத்தங்க பயந்துட்டு கத்துறாங்க ஒரு மாதிரி பயத்துல ஜெயிக்கல. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டா, பார்த்தோன்னே அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்ல இல்ல நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயினேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கல்பிரிட்ட நீங்க எப்படி பிடிப்பீங்க, அவர் பாய்சன் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த மோக சக்தி வச்சுலாம் அதை கண்டுபிடிக்கல அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு கேட்கல. அது மனுஷனால முடியாது, ஆனா பீஸ்டால முடியும் தானே, டிவைன் பீஸ்ட் எல்லாம் சொல்லையா வேணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. அது போய் போந்து பாக்கு நம்மளோட சமையல்காரன் மோந்து பார்த்துட்டு, இவர் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம அது அங்கலஞ்சல சுத்தி தேடு எவனா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பாக்குறா, கண்டுபிடி டக்குன்னு, இதை உடனே நம்பி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு மேல ஷாக். அந்த ஒருத்தன் இருந்தான் நம்ம ஹீரோனை எதிர்த்து பேசினாங்க, அவன் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அவன்ற தொங்கி போய்த்து ஒரு மாதிரி பயத்திலேயே பார்த்துக்கிட்டு அவன். அப்ப நம்மள கிங் அவன்ற காலை போய்த்து மோந்து பார்த்துப்பட்டு உடனே ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். நம்ம ஹீரோனுக்கு திரும்பி பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க மாதிரி இருக்கு. நம்ம கிங் நம்ம ஹீரோன் பார்த்துட்டா, இவன் தான் கல்பிரிட், இவனை போய் பிடிங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சிலைக்கல. அவன் ஒரு மாதிரி நடுங்கி போய்தாங்க, என்ன ஊழ சிம்பிளா கண்டுபிடிக்கிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவன் சரியா பயத்துல கிங் பவரை பயன்படுத்துற மாதிரி ஒரு மாதிரி உரிமுட்டிக்கு ஆள் கீழே விழுந்துட்டான். விழுந்து பயத்துல என்னை கொன்றாத அப்படின்ற மாதிரி பயத்திலேயே கத்திட்டான். நம்ம ஹீரோனை பார்த்து, இல்ல இது நடக்கப்புற அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் சொல்லிச்சா, ஹே பிரதர் இவனை கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலே. எபிசோட் முடியுது காய்ஸ். ஏன் ஓலோ லேட்டா வீடியோ போடுறீங்க ப்ரோன்னு கேட்டீங்கடா, நான் வீடியோக்கு ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோக்கு லைக் டாக்கெட் வந்து 10 வச்சேன் நண்பா, 10 வச்சேன். அதை உங்களுக்கு முன்னால வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நான் நினைச்சேன், ஆனால் சொல்லலை. அதான் நானே வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ சொல்றேன் நண்பா, ஒரு 10 லைக் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் சடார்னு வந்து நிற்கும் உங்களுக்கு முன்னால. அதுக்கு ஒரு 10 லைக் தான் போட்டு விட்டுருங்க நண்பா. போக போக வியூஸ் எல்லாம் அதிகரிக்கணும். நீங்க லைக் போடுறத பொறுத்து தான் என்னையில மோட்டிவேட்டா வீடியோ போடலாம் நண்பா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாம் போட்டு விட்டுருங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.